السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم وهو أصدق الصادقين. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. قال الله تعالى في مقام آخر: يسألونك عن الخمر والميسر قل فيهما إثم كبير ومنافع للناس فإثمهما أكبر من نفعهما. صدق الله العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: الخمر جماع الإثم أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் நம்மை முஸ்லிம்களாக முஃமின்களாக மேலும் தனது ஹபீபு நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாக்கியமிக்க உம்மத்தில் ஒருவராகவும் ஆக்கி அருள் புரிந்தானே அந்த அல்லாஹ்வுக்கே உண்டாகுவதாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் ரலியல்லாஹு அவர்களுக்கு 10 காரியங்களை ஏவினார்கள். அதில் தொடர்படியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்: வலா தஷரபன்ன அல் ஹம்ர, நீங்கள் மதுவை அருந்தாதீர்கள். ஏனென்று சொன்னால் ஃபஇன்னஹு ரஅசு குல்லி ஃபாஹிஷத்தின், அது எல்லா விதமான அருவருக்கத்தக்க காரியங்களுக்கும் தலையானதாக இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனையோ விஷயங்களை தடுத்திருக்கிறாங்க. எத்தனையோ விஷயங்களை சாப்பிடக்கூடாது என்று தடுத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவை அனைத்தையுமே இதை சாப்பிடுவதால் எல்லா பாவமும் அவரிடத்தில் ஏற்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லலை. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் மது அருந்துவீர்கள் என்று சொன்னால் உங்களிடத்தில் எல்லா பாவங்களும் வெளியாகுவதற்கு அது ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிடும். யாரிடத்தில் அந்த பழக்கம் இருக்கிறதோ அவர்களிடத்தில் எல்லா பாவங்களும் ஈஸியாக வெளியாக ஆரம்பிக்கும். ஏனென்று சொன்னால் மது என்பது தன்னுடைய அந்த சிந்திக்கக்கூடிய தன்மையை இழக்க செஞ்சிருது. என்ன செய்கிறோம், ஏது செய்கிறோம், யார் இடத்துல பேசுகிறோம், எந்த இடத்துல இருக்கிறோம், என்ன நம்ம இடத்துலேருந்து என்ன செயல் வெளியாகிட்டுருக்கு, எந்த வார்த்தைகள் வெளியாகிட்டுருக்கு, எதுவுமே தெரியாது. அப்படி ஒரு சூழ்நிலை அந்த மதுவில் உண்டாகிவிடும். அதனால் எந்த காரியத்தையும் செய்யக்கூடிய ஒரு நிலைமை அவருக்கு உண்டாகிடும். அதற்கு பின்னால் அந்த போதை தெரிந்த பிறகு இந்த வார்த்தைலாம் நான் பேசிட்டேனா, இந்த செயலெலாம் நான் செஞ்சிட்டேனா என்று வருத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்ம மக்களிடத்தில் பார்க்க தான் சேரும். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஃபஇன்னஹு ரஅசு குல்லி ஃபாஹிஷத்தின், அது எல்லா விதமான பாவமான காரியங்களுக்கும் தலையானது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்போ என்ன சொல்ல வராங்க என்று சொன்னால், ஒன்று மது அருந்திவிட்டால் எல்லா பாவங்களும் செய்வதற்கு அவருக்கு ஒரு வாய்ப்பு ஏற்பட்டுரும். அவரே விருப்பமில்லாத ஒரு செயலாக இருந்தாலும் எப்போ போதை தலைக்கேறி விடுகிறதோ அதை அவர் செஞ்சிருவார். அது அவருக்கு பிரியமில்லாத ஒரு செயலாகத்தான் இருக்கும். ஆனால் போதை வந்துவிட்டது என்று சொன்னால் அந்த செயலை செய்யக்கூடிய தன்மை அவரிடத்தில் உண்டாகிடும். சில பேர் சொல்கிறாங்க, நான் போதை வராத அளவுக்கு நான் என்ன செய்கிறேன், குடிக்கிறேன், கொஞ்சம் தானே குடிக்கிறேன், போதைலாம் எனக்கு உண்டாகிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது கொஞ்சமாக இருந்தாலும் போதை வெளியாகாவிட்டாலும் அந்த வஸ்து ஹராம் தான். அது குடித்தா அதனுடைய பாதிப்பு என்னவாகும், உண்டாகத்தான் செய்யும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மது அருந்துவதால் எவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பு உண்டாகுது என்று சொன்னால், மதுன்னு சொன்னால் வெறும் மதுவை மட்டும் குறிக்காது. எதுவெல்லாம் போதை தரக்கூடிய வஸ்துக்களாக இருக்கிறதோ அது எல்லாமே இந்த ஹதீஸ்குள்ளே வந்துடும். அப்போ போதை தரக்கூடிய வஸ்துவாக மது இருந்தது. அதனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சுட்டி காட்டினாங்க. குல்லு முஸ்கிரின் ஹராம், எதுவெல்லாம் போதை உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறதோ அது எல்லாமே ஹராம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அந்த அடிப்படையில் பார்த்தா எதுவெல்லாம் போதை உண்டாக்கக்கூடிய நவீன பொருட்களாக இப்போ இருக்குதோ,
விளைஞ்சிங்களா, அபீன், கஞ்சா, இது மாதிரி நிறைய விஷயம், மாவான்னு சொல்லுவாங்க சென்னையில். இந்த மாதிரி எதுவெல்லாம் இருக்கிறதோ, கூலிப்பு விளைஞ்சி எல்லாமே என்ன போதை உண்டாக்கக்கூடிய வஸ்து. அந்த வஸ்துக்கள் எல்லாமே ஹராம் தான். அதில் எதுவுமே விதி விலக்கு கிடையாது. நமக்கு தெரியும் எதுவெல்லாம் போதை உண்டாகுது, எதுலெல்லாம் ஒரு அந்த மதுவால் உண்டாகக்கூடிய பலன் இந்த வஸ்துக்களை கொண்டு உண்டாகுது என்று நமக்கு தெரியும். அதை நம்ம விவரித்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த எல்லா வஸ்துக்களுமே ஹராம் தான். இதில் எவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பு இருக்குது என்று கேட்டால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு மனிதர் போதை உண்டாகக்கூடிய நிலையில், ஒரு மனிதர் போதை உண்டாகக்கூடிய ஒரு நிலையை தன்னில் ஏற்படுத்துவார் என்று சொன்னால் அவரை விட்டு ஈமான் வெளியே போயிடுதான். ஈமான் என்ன செஞ்சு அவரிடத்துல ஈமான் இருப்பதில்லை, ஈமான் வெளியே போகுது. விளைஞ்சிங்களா? ஸல்லல்லாஹு சொன்னாங்க, யார் ஒருவர் மது அருந்துகிறாரோ அந்த மது அருந்தக்கூடிய நேரத்தில் அவர் முஃமினாக இல்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த ஹதீஸ் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ். வலா யஷ்ரபுல் ஹம்ர ஹீன யஷ்ரபுஹா வஹுவ முஃமின். ஒரு மனிதர் மது அருந்தக்கூடிய நேரத்தில் அவர் முஃமினாக இல்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்போ மது மட்டும் இங்கே நோக்கம் இல்லை. ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், எல்லா போதையான வஸ்துக்கள் தான். ஒரு மனிதர் கூலி போடுறாரு வச்சிங்களேன், அந்த கூலி போடக்கூடிய அந்த நேரத்தில் அது போதை வஸ்து, அது அவர் முஃமினா இல்லை. அவர் இந்த ஹதீஸின் பிரகாரம் அவர் முஃமினா இல்லை. விளைஞ்சிங்களா? ஒரு மனிதர் போதை ஊசி போடுறாங்க, அந்த போதையாக இருக்கக்கூடிய நிலையில் அவர் முஃமினா இல்லை. அவரை விட்டு ஈமான் என்னவாகுது? வெளியாகுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், அல்லாஹ் காப்பாற்றணும். அந்த நிலையில் ஒருத்தர் மௌத்தா போயிட்டார் என்று சொன்னால், அந்த போதையான நிலையில் ஒரு மனிதர் மௌத்தா போயிட்டார் என்று சொன்னால், இந்த ஹதீஸின் பிரகாரம் ஈமான் இல்லாமல் மௌத்தா போயிட்டார் அர்த்தம். அந்த போதையிலே ஒருத்தர் மௌத்தா போயிட்டார் என்று சொன்னால் எவ்வளோ பெரிய பாதிப்பது? ஈமானே இல்லாமல் அவர் மௌத்தாகிட்டார். ஏன்னா எப்போ அவர் போதை தெளிகிறதோ அப்போ தான் அவர் இடத்துல மறுபடியும் ஈமான் வருது. இந்த ஹதீஸுடைய தொடரில் இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க அந்த ஹதீஸ் அறிவிக்கும்போது அவங்க மாணவர் கேட்டாங்க, இக்ரிமாங்கிறவங்க கேட்குறாங்க, எப்படி ஈமான் வெளியே போகுதுன்னு, எப்படி ஈமான் வெளியே போகுது, எப்படி ஈமான் வெளியே வருது, மறுபடியும் எப்படி அந்த நபர் இடத்துல வருது என்று கேட்கும்போது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க தங்கள் ரெண்டு கையை இப்படி எடுத்து, இப்படி ஈமான் சேர்ந்துருக்கு, ஈமான் என்ன சேர்ந்துருக்கு? இப்படி சேர்ந்துருக்கு, மனிதனோடு சேர்ந்துருக்கு. எப்போ அவர் இந்த மது போன்ற போதை வஸ்துக்களில் அவர் பயன்படுத்த ஆரம்பிச்சிடுறாரோ அவருடைய ஈமான் இப்படி பிரிஞ்சிருது. அப்படி கையை விலக்கி காட்டாங்க. எப்போ அவருக்கு போதை தெளிந்து தௌபா செய்து விடுகிறாரோ மறுபடியும் ஈமான் அவரோடு சேர்ந்து விடுகிறது என்று இப்னு அப்பாஸ் அவங்க தங்கள் கையை வச்சு என்ன செஞ்சாங்க? இப்படி செயல்படுத்தி காட்டினாங்க. இப்படி ஈமான் பிரியுது, மறுபடியும் ஈமான் தௌபா செய்வதை கொண்டு இப்படி சேர்ந்துருது. இப்போ அந்த நபர் தௌபா செய்யலன்னு சொன்னால் பிரிந்த ஈமான் பிரிந்த நிலையிலே என்னவாகுது? அவர் விட்டு போய்விடுகிறது என்று இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க விளக்கம் சொல்லி காட்டினாங்க. விளைஞ்சிங்களா? இன்னும் சில விளக்கங்கள் அந்த தொடர்ந்து எழுதும்போது அந்த ஹதீஸில் எழுதுகிறாங்க, எப்போ ஒரு மனிதரிடத்தில் அந்த மது பழக்கம் வந்து விடுகிறதோ அவர் பரிபூர்ணமான முஃமினாக ஆக முடியாது. தௌபா செய்கிற வரைக்கும் பரிபூர்ணமான ஒரு முஃமினாக அவர் ஆகுவாரா என்று பார்த்தா ஆக முடியாது என்று சில முஹத்திஸீன்கள் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்கிறாங்க. இதை பாதிப்பு எத்தனையோ பாதிப்பு இருக்குது, நமக்கு தெரிய தான் செய்யும். உடலால் எவ்வளோ பாதிப்பு இருக்குது, செயலால் எவ்வளோ பாதிப்பு இருக்குது, எல்லாம் நமக்கு தெரிய தான் செய்யும். ஆனால் உச்சக்கட்ட பாதிப்பை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினாங்க, அவரிடத்துல ஈமானே இல்லாமல் போயிடும், அவரிடத்துல ஈமானே இல்லாமல் போகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்கன்னு சொன்னால், அப்போ அந்த மது குடிக்குதல் என்பது எவ்வளோ பெரிய ஒரு பாவமான காரியம் என்பதை நம்ம சிந்தித்து பார்த்து அதிலிருந்து வெளியே வருவதற்குரிய காரணங்கள் நம்ம என்ன செய்யணும்? எடுக்க ஆரம்பிச்சிடணும். ஒன்று ஒரேடியாக விட்டுறணும், கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யணும்? அதை ஒரு நாள் கணக்கு வைத்து 10 நாள் அதை நான் விட்டுருவேன் அப்படி சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செஞ்சணும்? அதை குறைச்சணும். ஒரு வாரத்தில் நான் அதை விட்டுடுறேன் என்று ஒரு எண்ணம் வைத்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம குறைக்க ஆரம்பிச்சிட்டோம் என்று சொன்னால் அந்த பழக்கம் நம்மளை விட்டு என்ன ஆகும்? தூரமாக போயிடும். ஏன்னா அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி கேட்டான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான். 4 விஷயத்தை அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல சொல்லி காட்டுறான். ஒன்று மது, சாராயம் அருந்துதல். 2வது சூதாட்டம் ஆடுதல். இன்னொன்று சகுனம் பார்க்குறது. விளைஞ்சிங்களா?
அம்பு எறிந்து அந்த அம்பை வைத்து அந்த அம்பு எந்த பக்கம் போகுது என்பதை பார்த்து சகுனம் பார்க்குறது. இந்த மாதிரி 4 விஷயங்கள் அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு ரிஜிஸுன் இது எல்லாமே அசிங்கம் சொல்கிறான் அல்லாஹ் தஆலா. ரிஜிஸ் என்று சொன்னால் நஜீஸ்னு ஒரு அர்த்தம் இருக்குது, அசுத்தம். நஜீஸ் சொன்னால் எப்படி மலம் ஜலம் இருக்குது பார்த்தீங்களா, அது எப்படி அசுத்தமோ அந்த வார்த்தையை குறிக்கக்கூடிய வார்த்தை ரிஜிஸ், அசிங்கம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அது அசுத்தம் சொல்கிறான். இது மின் அமலி ஷைத்தான், இது ஷைத்தானுடைய அமல். ஷைத்தான் தான் எதை குடிக்கக்கூடியவனாக இருக்கிறான், மது அருந்தக்கூடியவனாக அவன் தான் இருக்கிறான், அவன் தான் போதையில் இருக்கக்கூடியவனாக, அவன் தான் மக்களுக்கு மத்தியில் ஃபசாதை உண்டாகக்கூடியவனாக அவன் தான் இருக்கிறான். அந்த செயலை இந்த ஹம்ரு என்பது செய்யக்கூடிய நபர்களை பார்த்து அதை சொல்கிறான், அந்த செயல் ஷைத்தானுடைய செயலை தான் இவர் செய்கிறாரு என்று அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு சொல்கிறான். ஃபஜ்தனி பூஹு, அதை விட்டு நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள், அந்த செயலை விட்டு நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுறோம். விளஞ்சிங்களா? அப்போ மதுவுடைய பிரச்சனை எவ்வளோ பெரிய பிரச்சனை, துன்யாவில் முக்கால்வாசி நபர்களிடத்தில் உண்டாகக்கூடிய பிரச்சனைக்கு காரணம் என்னன்னு பார்த்தா மது தான். விளஞ்சிங்களா? இந்த மது எந்த குடும்பத்தில் இருக்கிறதோ அந்த குடும்பத்தில் நிம்மதி என்பதே சுத்தமாக இருக்கவே இருக்காது. அல்லாஹ் தஆலா அதை விட்டு அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். எத்தனையோ விஷயங்கள் நம்ம பார்க்குறோம், எத்தனையோ விஷயங்கள் கேள்விப்படக்கூடிய சூழ்நிலை எல்லாம் பார்த்தா வாலிபர்களிடத்தில் அதிகமாக இந்த பழக்கம் வர ஆரம்பிச்சிது. வாலிபர்களுடைய சிந்தனை அது அதிகமாக சிந்திக்கக்கூடிய தன்மை இல்லாதவர்களாக வாலிபர்கள் மாறுவதற்கு காரணம் என்னன்னு கேட்டால் ஒன்று இது இந்த கூலிப்பு இந்த போதை தரக்கூடிய வஸ்துக்களை கஞ்சா அடிக்கிறது, இது போன்ற வஸ்துக்கள் வாலிபர்களிடத்தில் அதிகமாக உண்டாகி அவர்களுடைய கல்வியிலையும் பின்னடைய வச்சிருச்சு, அதே போல் ஒழுக்கத்திலையும் பின்னடைய வச்சிருச்சு. அவர்கள் பெரியவர்களுக்கு யாருக்குமே அவர்கள் மரியாதை செலுத்துறதில்லை. எல்லா ஊர்லேயும் பெரும்பான்மையாக இந்த பிரச்சனை இருக்க தான் செய்யுது, யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போ நம்ம என்ன செய்யணும், அது எப்படி தடுக்கிறது, அது எப்படி நம்ம மக்களுக்கு மத்தியில் இல்லாமல் ஆக்குவது என்று முதல்ல அதை தடுக்கக்கூடிய வழியை நம்ம பார்க்கணும். ரெண்டாவது சுய ஒழுக்கம், சுயமாக நம்ம சிந்தித்து பார்க்கணும், நம்ம செய்கிற இந்த செயல் சரியான ஒரு செயலா, இந்த செயல் துன்யாவுக்கு மக்களுக்கு மத்தியில் இது ஒரு கண்ணியமான ஒரு செயலா என்று முதல்ல நம்ம யோசித்து பார்க்கணும். இதனால் நமக்கு மரியாதை அதிகமாகுமா, கேவலம் அதிகமாகுமா, இதனால் மக்களுக்கு மத்தியில் எனக்கு மதிப்பு அதிகமாகுமா, மக்களுக்கு மத்தியில் எனக்கு மதிப்பு இல்லாமல் போகுமா, இதனால் என் உடம்புக்கு நல்லதா கெட்டதா என்று ஒரு 5 நிமிஷம் உட்காந்து யோசித்து பார்த்தாலே நம்ம தெரிஞ்சிடுவோம் இது எவ்வளோ பெரிய ஒரு தப்பு, இது விளைஞ்சிங்களா, அது எங்கேருந்து உண்டாகுது, எதுலேருந்து அதை தயாரிக்கிறாங்க என்பதெல்லாம் நம்ம யோசித்து பார்த்தா அந்த நிலையில் நாம் எப்படி இருக்கிறோம், அந்த போதையுடைய நிலையில் நம்முடைய ஹாலாத் எப்படி இருக்குது என்று கொஞ்சம் யோசித்து பார்த்து சொன்னால் இப்படி இல்லாமல் நம்ம நடந்துக்கிறோம் போதையுடைய நிலையில் என்று யோசித்தாலே அது கொஞ்சம் என்னவாகும், அதை விட்டு விலகக்கூடிய ஒரு தன்மை நம்ம இடத்துல உண்டாகும். ரெண்டாவது, இது போன்ற விஷயங்களை குர்ஆனில் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காரணம் என்ன சொல்கிறாங்க என்பதெல்லாம் நமக்கு யோசித்து பார்க்கும்போது அப்போ மறுமைக்கும் இது ஆபத்து தான், துன்யாவுக்கும் இது ஆபத்து, மறுமைக்கும் இது ஆபத்து தான் என்று உணரக்கூடிய ஒரு தன்மை நம்ம இடத்துல உண்டாகும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மன் ஷரிபல் ஹம்ர வலம் யத்துபு மின்ஹு, யார் ஒருவர் மது அருந்தினாரோ, அதாவது போதை வஸ்துவை யார் பயன்படுத்தினாரோ, இன்னும் அதிலிருந்து அவர் தௌபா செய்யவில்லை என்று சொன்னால் அவர் மறுமையில் சொர்க்கத்துடைய மதுவை அவர் அருந்த மாட்டார். சொர்க்கத்தில் அவர் மது அருந்தக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்காதுன்னு சொன்னால் சொர்க்கம் போக மாட்டார்னு அர்த்தம். மது அருந்தி அதிலிருந்து தௌபா செய்யவில்லை என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஹுரிமஹா ஃபில் ஆஹிரா, மறுமையிலே அவருக்கு அந்த மதுவை ஹராமாக்கப்பட்டு விடும். அப்போ சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய மதுவை அவர் அருந்தக்கூடிய ஒரு பாக்கியம் இல்லாத நபராக அவர் போயிடுவார். விளைஞ்சிங்களா? அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அந்த சாராயம் குடிக்கக்கூடிய தன்மை, போதைப் பொருட்களை பயன்படுத்தக்கூடிய ஒரு தன்மை நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது என்று சொன்னால் அதை விட்டு நாம் திருந்தி அதிலிருந்து நம்ம விலகிவிட்டோம் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா நம்மை கண்ணியமான ஒரு வாழ்க்கையை அல்லாஹு தஆலா வாழ வைப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, வ இய்யாக வல் மாசியத்தை, பாவமான காரியம் செய்வதை விட்டும் உன்னை நான் எச்சரிக்கிறேன். ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, இய்யாக உன்னை எச்சரிக்கிறேன், வல் மாசியத்தை பாவமான காரியம் செய்வதை விட்டு உன்னை எச்சரிக்கிறேன். சொல்லிச்சிங்களா? அல்லாமா ஃபைதிஷா ரஹ்மத்துல்லாஹ் அவங்க சொல்லி காட்டுவாங்க, நெய்கி கரோ ஆபாத் ரஹேங்கே, நல்லது செய்யுங்க, நிம்மதியாக சந்தோஷமாக நல்லபடியாக வாழ்வீங்க. குணான கரோ பர்பாது ஹோ ஜாயங்கே, பாவம் செய்யாதீங்க, அழிஞ்சு போயிடுவீங்க.
பாவம் செய்யாதீங்க, அழிஞ்சு போயிடுவீங்க அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க. அதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க, வையாக்க வல் மாசியா, உங்களை எச்சரிக்கை செய்கிறேன், பாவமான காரியங்கள் செய்வதை விட்டும் உங்களை எச்சரிக்கை செய்கிறேன். விளைஞ்சிங்களா, எல்லா பாவமான காரியங்கள் உள்ளே வந்துடும். ஜினா, திருட்டு, கொலை, எந்த பாவமான காரியம் இருக்கிறதோ எல்லா பாவமான காரியத்தை விட்டு உங்களை எச்சரிக்கிறேன். ஏன் சொன்னால், ஒரு மனிதர் திருடுறார் என்று சொன்னால் அவருடைய ஈமான் அந்த செயலை செய்யக்கூடிய நேரத்தில் அவரை விட்டு வெளியே போகுது. சிலதா சொல்கிறாங்க. ஒரு மனிதர் ஜினா செய்கிறார் என்று சொன்னால் அவர் ஜினா செய்யக்கூடிய நிலையில் அவரை விட்டு ஈமான் வெளியே போயிடுது. ஒரு மனிதர் கொலை செய்கிறார் என்று சொன்னால் அவருடைய ஈமான் அவரை விட்டு வெளியே போயிடுது. அதே போல் ஒரு நபர் வழிப்பறி கொலை செய்கிறார், ஒரு நபர் இடத்துல பொருள் அபகரிக்கிறார், அநியாயமாக ஒரு சொத்தை அபகரிச்சிட்டார் வச்சிங்களேன், ஒரு அண்ணனுடைய சொத்தையோ தம்பியுடைய சொத்தையோ, ஆக ஏதோ ஒரு சொத்தை அபகரிச்சிட்டார், அல்ல யாருடைய பணத்தையோ அபகரிச்சிட்டார், அல்ல யாருடைய நகையோ அபகரிச்சிட்டார், யாருடைய பொருளையோ அபகரிச்சிட்டார் என்று சொன்னால் அந்த பொருள் இவருடைய கையில் இருக்கும் காலமெல்லாம் ஈமான் அவரை விட்டு வெளியே இருக்குன்னு அர்த்தம். ஈமான் அவரை விட்டு வெளியே போயிடுச்சு. அடுத்த சல்லல்லாஹு மது அருந்தக்கூடிய நிலையில் ஈமான் வெளியே போகிறது என்று 5 விஷயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுட்டிக்காட்டி சொல்கிறாங்க. வையாக்க வல் மாசியா, பாவமான காரியத்தை விட்டு உங்களை நான் எச்சரிக்கை செய்கிறேன். ஏன்? ஃபஇன்ன பில் மாசியத்தி ஹல்ல சஹத்துல்லா, ஏன்னா பாவமான காரியங்களை கொண்டு அல்லாஹ்வுடைய கோபம் திறந்து விடுகிறது. அல்லாஹ்வுடைய கோபம் ஈஸியாக அவருக்கு அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகுது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இப்போ பாவமான காரியங்கள் ஹல்லன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய கோபத்தை முடிச்சு போட்டு வச்சுருக்குது. வளைஞ்சார் நம்மக்கிட்ட அல்லாஹ்வுடைய கோபம் வெளியாகாமல் நம்முடைய செயல்கள் எத்தனை பாவமான காரியங்கள் செய்கிறோம், வளைஞ்சிக்கல. ஆனால் அதனாலலாம் அல்லாஹ்வுடைய கோபம் சேருமா என்று பார்த்தா சேராது. அல்லாஹ்வுடைய என்ன செய்ய முடிச்சு வச்சுருக்கு, தடுத்து வச்சுருக்குறோம். ஆனால் உச்சகட்டமான பாவமான காரியங்கள் வேணுமென்று செய்யக்கூடிய நேரத்தில் அந்த முடிச்சு அவுந்துருது. அல்லாஹ்வுடைய பாவம் நமக்கு டைரெக்டாக என்னவாகும், அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகுது. அதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, வலா இய்யாக்க பில் மாசியா, பாவமான காரியங்கள் செய்வதை விட்டும் உங்களை நான் எச்சரிக்கை செய்கிறேன். ஃபஇன்ன பில் மாசியத்தி ஹல்ல சஹத்துல்லா, பாவமான காரியங்களை கொண்டு அல்லாஹ்வுடைய கோபம் உங்கள் மீது ஆகுமானதாக ஆகிவிடுகிறது, உங்களை சேரக்கூடியதாக அந்த பாவமான காரியங்கள் அல்லாஹ்வுடைய கோபத்தை உண்டாக்கக்கூடியதாக அது ஆகிவிடுகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினாங்க. ஆக நாம் என்ன செய்யணும், நம்மையும் நாம் திருத்தி கொள்ள வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் எந்த நிலையில் இருக்கிறாங்க, அவர்களுடைய நிலைமை என்ன, யாரிடத்துல பழகிறாங்க, நல்ல பழக்க வழக்கங்கள் அவர்களிடத்தில் இருக்குதா, எதை பயன்படுத்துகிறாங்க. இப்போ ஒரு பிள்ளைக்கு ஒரு 50 ரூபா காசு கொடுக்குறோன்னு சொன்னால் அந்த 50 ரூபா என்ன செலவு பண்ணால் அந்த பையன் என்று பெற்றோர்கள் கேட்பது அவர்கள் மேலே கடமை. ஒரு 100 ரூபா கொடுத்தாங்க, அந்த 100 ரூபாய்க்கு என்ன செலவு செஞ்சார் அவர் என்று கவனிப்பது அவர் மேலே கடமை, பெற்றோர்கள் மேலே கடமை. யார் இடத்துல பழகிறாரு, எங்கே போகிறாரு, எங்கே வராரு என்று எல்லா விதமான விஷயங்களையும் வாப்பா அத்தா அம்மா அவர்களுடைய விஷயத்தில் தெரிந்து வைத்து கொள்வது அவர்கள் மேலே கடமை. அல்லாஹ் குர்ஆன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, குல்லுக்கும் ராயின், நீங்கள் ஒவ்வொருவரும் கண்காணிக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். இப்போ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்திஹி, உங்களுடைய பொறுப்பில் எதை ஒப்படைக்கப்பட்டிருக்கோ அதை பற்றி நீங்கள் கேள்வியும் கேட்கப்படுவீர்கள். உங்கள் பிள்ளைகளை பற்றி யார் இடத்துல கேள்வி கேட்கப்படும், பெற்றோர்களிடத்துல கேட்கப்படும். அந்த பிள்ளைகளிடத்தில் ஒரு பாவமான காரியம் உண்டாச்சு, அதை தடுக்கலை என்று சொன்னால் முதல் குற்றவாளி யார் என்று சொன்னால் பெற்றோர்கள் தான். அவர்கள் தடுக்கவில்லை என்று சொன்னால் அதனுடைய பலாபலனை பெற்றோர்கள் அனுபவிக்க தான் செய்வாங்க. அல்லாஹ் தஆலா காப்பாற்றணும். ஆரம்பத்திலேயே அது என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்து நாம் தடுத்து விடுவோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா அந்த பிள்ளைகளை ஒழுக்கமுள்ளவர்களாக, அந்த பிள்ளைகளை நல்ல பிள்ளைகளாக அல்லாஹ் தஆலா வளர வைப்பான். சில பெரியவர்களிடத்தில் தீய பழக்கம் இருக்குது என்று சொன்னால் அவர்களும் தங்களுடைய பழக்க வழக்கங்களை மாற்றி கொள்வார்கள் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா தன்னை மாற்றிக்கிறான். இன்னல்லாஹ லா யுகையிரு மா பி கௌமின் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம், இந்த மக்கள் தங்களை மாற்றிக்கொள்ளும் வரை அல்லாஹ் அவனை மாற்றிக்கொள்ள மாட்டான். வளைஞ்சிக்கல. அப்போ வாழ்க்கையோட எல்லா விதமான நிம்மதி நமக்கு வேண்டும் என்று சொன்னால் இந்த பாவமான காரியத்தை நீங்கள் மாற்றிட்டீங்கன்னு சொன்னால் நிம்மதி அல்லாஹு தஆலா கொடுத்துருவோம். இந்த பாவமான காரியத்தை விட நீங்கள் ஒதுங்கிடுவீங்க என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை வளமாக அல்லாஹு தஆலா ஆக்கிடுவான். இம்மையும் மறுமையும் அல்லாஹு தஆலா உங்களுக்கு சீராக்கி விடுவான்.
நாம் அதில் எந்த ஒரு மாற்றமும் நாம் செய்வதில்லை என்று சொன்னால் அல்லாஹு தாலா நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றத்தையும் அல்லாஹு தாலா உண்டாக்க மாட்டான். அப்போ பாவமான காரியங்கள் செய்து கொண்டே அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நம்ம எதிர்பார்க்க முடியுமா என்று பார்த்தா முடியாத ஒரு காரியமாக இருக்குது. அதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினாங்க, பாவத்தை விட்டு உங்களை நான் எச்சரிக்கிறேன், ஏன்னா பாவமான காரியம் அல்லாஹு தஆலாவுடைய கோபத்தை உண்டாக்கி தந்துடும். அதுக்கு நேர் ஆப்போசிட் எடுத்து பாருங்கள். அப்போ நன்மையான காரியங்களே உங்களுக்கு நான் ஆர்வம் ஊட்டுறேன், ஏன்னா நன்மையான காரியங்கள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை திறந்து விட்டுரும். அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய அருளை அன்பை என்ன செய்யும், அது திறந்து விட்டுரும் நன்மையான காரியங்கள். இப்போ நமக்கு அல்லாஹ்வுடைய கோபம் வேணுமா அல்லாஹ்வுடைய அன்பு வேணுமா என்பதை நாம் தான் முடிவு செய்து நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்து கொள்ளக்கூடிய செயலில் ஈடுபடும் நம்ம மேலே அவசியமாக இருக்குது. அல்லாஹு தாலா எல்லா விதமான பாவமான காரியங்களை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்து அருள் புரிவானாக. நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹு தாலா பாதுகாத்து அருள் புரிவானாக. வாஹ்ருதாவான் அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.